என்ன ஊருக்கா கிளம்பிட்டீங்க? ஆமா, இன்னும் பஸ் வரலையே. கடைசி பஸ் இப்போ தானே போச்சு. பஸ் போயிடுச்சா? ஐயோ, என்னென்ன பண்றது? சரி, இப்ப பஸ் போயிருச்சுன்னா என்ன பண்றது? வாங்க, ராத்திரி படுத்துட்டு காலையில பிடிப்போம். வாங்க. என்னங்க, நான் எவ்வளவு தடவை சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? புலம்புனா போன பஸ் திரும்பி வர போகுது. வாங்க, படு தூங்கிட்டு காலையில முதல் பஸ்ஸை பிடிப்போம். வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுத்த மாதிரி எல்லாம் உங்களாலதான். சரி விடு, காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல போயிடலாம். பஸ் போயிடும், சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு தடவை சொன்னேன், கேட்டீங்களா? கொஞ்சம் பேசாம வரியா? அம்மா, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பாக்குறவங்க எல்லாம் உன்னை பைத்தியம்னு சொல்ல போறாங்கம்மா. சொல்லட்டும், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. அம்மா, அவங்க எங்கேயாவது செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருப்பாங்க. வாமா, போய் பக்கத்து வீட்டுல படுத்துக்கலாம். இத பாரு, நீ வேற எனக்கு தனியா உபதேசம் பண்றியா? பேசாம இரு. ஏம்மா இப்படி வெளியில உட்காரணும்? கொஞ்சம் கூட மனசுல நினைப்பு இல்லாம வீட்டை கூட்டிட்டு போயிருக்காங்களே, வந்து பாக்கணும்டி. பெத்த தாய், வயசுக்கு வந்த தங்கச்சியும் ரோட்ல உக்காந்து இருக்கிறத பார்த்தாதான் மனசுல உரைக்கும். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. உங்க அண்ணனுக்கும் அந்த சரோஜா கழுதைக்கும் என்கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சுடி. அவங்களுக்கு பயம் வரணும்னா நாம இப்படி உக்காந்துதான் ஆகணும். வாயை மூடிட்டு பேசாம இரு. ஏய், சீக்கிரம் அஞ்சிருவா காலையில. நிச்சயமா. என்ன இது மாமா, என்ன பஸ் போயிடுச்சா? வாங்க வாங்க, போன மச்சான் திரும்பி வந்தானங்கிற மாதிரி எல்லாரும் ஒண்ணா நீ வந்திருக்கீங்க. வேற வெறுப்பேத்தாத லீலா. சரி சரி விடுங்க மாமா. என்ன செல்வம் சார், மறுபடியும் ஒரு கேம் ஆடலாமா? நாங்களே பஸ்ஸை விட்டு டென்ஷன்ல இருக்கோம், ப்ளீஸ். இப்போ என்ன மாமா, எங்களை தோக்கடிக்க இன்னொரு சான்ஸ் தானே? ஆமா ஆமா, விடிய விடிய விளையாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ஆட்டத்திலேயாவது ஜெயிக்க மாட்டீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா லீலா? நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, காலையில முதல் பஸ் பிடிக்கணும். ராத்திரிலாம் உட்காந்து தாயக்கட்ட ஆடக்கூடாது. போய் படுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். போங்க உள்ள போங்க. வா சரோ, நான் தான் சொன்னேன்ல காலையில போலான்னு. போங்க போங்க, எல்லாம் உள்ள போங்க. நான் வாங்க தம்பி, கவலையில வாங்க. இருக்கேன், நீ வேற. ஐயோ, அம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? என்ன ஊருக்கு அனுப்பிச்சியா இல்ல தொலைஞ்சு நாசமா போட்டுன்னு அனுப்பிச்சியா? அம்மா இல்லம்மா. ஏண்டா, வயசான ஆத்தாளும் வயசுக்கு வந்த தங்கச்சியும் தெருவுல அனாதையா ராத்திரி பூரா கிடக்கும். எங்க போய் கூத்தடிச்சிட்டு வரீங்க? இது என்ன குடும்பமா இல்ல கூத்தாடி மடமா? வாங்கம்மா, வீட்டுக்குள்ள போலாம். ஏண்டா, எதுக்குடா வீட்டுக்குள்ள போய் பேசணும்? வாசல்ல இருந்து பேசினா என்ன அசிங்கமா? இதே வாசல்ல வெடிய வெடிய நானும் உன் தங்கச்சி உக்காந்து கிடந்தமே பிச்சைக்காரங்க மாதிரி. அது அசிங்கம் இல்ல. அப்ப இல்லாம இப்ப மட்டும் என்னடா அவமானம்? இல்லம்மா, நாங்க வேற எங்கேயும் போல. சரோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் கண்ணு. அப்படித்தான் சம்பந்திகளோட சந்தோஷமா இருக்கணும். ஏ கிழவி, நீ சும்மா இருக்க மாட்ட? போவேடா போவே. அதான் எங்க 2 பேரையும் தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டியே. இனிமே பொண்டாட்டி மாமனார்னு அப்படியே போயிட வேண்டியதானே? ஆத்தா எப்படி போனா என்ன, தங்கச்சி எவன் இழுத்துட்டு போனாதான் உனக்கு என்ன? எல்லாம் என் தலை எழுத்துடா. இப்ப மட்டும் எதுக்குடா இங்க வந்த? அப்படியே போயிடுறா. போடா போ. ஆமா, தெரியாம நடந்து போச்சுமா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. என்ன மதிக்காம தெருவுல விட்டுட்டல்ல, ஓ வீட்டுக்குள்ள நான் எதுக்குடா வரணும்? அம்மா, இது உங்க வீடுமா. நான் உங்க பையன். டேய், இது ஏன் வீடுன்னா நான் எதுக்காக ராத்திரி பூரா தெருவிலே கிடக்கணும்? நீ ஏன் புள்ளன்னா எதுக்காகடா என்ன கேட்காம உன் மாமனார் வீட்டுக்கு போகணும்? இல்லம்மா, இனிமே உங்களை கேட்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. ராசம்,
உன் புள்ள எவ்வளவு அன்பா கூப்பிடுறான் பாரு. தப்பு உண்மையிலே இருக்குமா? அந்த பாவி காலையில கொண்டாந்து விடுறதுக்கு பதிலா அர்த்த சாமத்துல கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். இந்த பாரு, நம்மள அக்கம் பக்கம் எத்தனை சனங்க கூப்பிட்டாங்க, நீ தான் வரமாட்டேன்னு வீம்பு பிடிச்சி போய் உட்காந்துருந்த. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, உன் புள்ள கூப்பிடுறான்ல, வாமா. ஏ கேள்வி, நீ சொன்னதுக்காக நான் வரமாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. என் மகன் சொன்னதுக்காக மட்டும்தான் உள்ள வருவேன். அப்படியா? நீ வந்தாலே போதும். எந்திரி எந்திரி. என்ன மரம் மாதிரி நின்று இருக்க? கதவு தர. கொடுங்கம்மா. சரோ, அம்மா டயர்டா இருப்பாங்க, காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க. அவ கையால போடுறதுன்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏ நிர்மலா, காஃபி போட்டு கொண்டு வா. ஐயோ, இது எத்தனை நாளைக்கோ? நான் காஃபி போடுறேன். நானே போட்டுக்கிறேன், நீங்க போங்க. நிர்மலா, அத்தை வயசானவங்க, ஏதோ கோவத்துல இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? ராத்திரி பூரா தெருவுல நானும் அம்மாவும் பிச்சைக்காரி மாதிரி கிடந்தோம். நீங்க ஒரு தடவையாவது அப்படி கிடந்தாதான் நாங்க ஏன் கோவப்படுறோம்னு புரியும். சரோ, அம்மா ரொம்ப மனசு நொந்து போய் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க கோவத்தில் முன்ன பின்ன ஏதாவது பேசினாலும் நீ எதிர்த்தெல்லாம் பேசாத. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? கொடையை தொடச்சிருக்கிறேன். என் கொடையை நான் தானே பராமரிக்கணும். என் சொல்ல கொடையாச்சே. பண்ணுங்க பண்ணுங்க. கொடைக்கு உங்க வயசு ஆகுதுல்ல. கிண்டலா? நான் என்ன கொடையை பிடிச்சிக்கிட்டா பிறந்தேன்? அது இருக்கட்டும்பா. அப்பா, ஆ? பணம் கொஞ்சம் வேணும். எதுக்கு? மளிகை சாமானம் வாங்கணும் இல்லப்பா, அதுக்கு தான். இப்போ தானே வாங்கினேன், அதுக்குள்ளே செலவழிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன்பா இவ்ளோ ஷாக் ஆறீங்க? 4 பேரும் ரவுண்டு கிளாக்கு ரவுண்டு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, சாமான் தீராதா? அது மட்டும் இல்லாம இந்த தடவை கோயிலுக்கு படையல் போடுறது, விருந்து, அது இதுன்னு தேவைகள் அதிகமாயிடுச்சுலப்பா. இதை பாரு லீலா, சரோ இருந்தப்போ வீட்டில் மட்டும் ஜனம் இருந்துச்சு, விருந்து நடந்துச்சு. இப்படியா செலவழிஞ்சு? சரோ சிக்கனமாக இருந்திருக்கிறா. நீங்கள்லாம் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு ஏன்பா இப்படி அழுத்துக்கிறீங்க? அலட்டிக்கலம்மா, காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. எண்ணி எண்ணி சேமிக்கிறதே இப்படி எண்ணாமல் வாரி விட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். வர வர உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு பணம் கேட்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. உங்கள் நல்லதுக்கு தானம்மா சொல்கிறேன். இந்தா பூடி, இதில் 300 ரூபா இருக்குது, சாக்கிறதே செலவழி. வர வர ஏன்பா அடிக்கடி ரொம்ப டல் ஆயிடுறீங்க? ஒன்றும் இல்லையே, இப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கிறேன். பேசுறீங்க, இருந்தாலும் அப்பப்ப ஏதோ சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா. நம்ம குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து வேன்ல குலதெய்வத்துக்கு படையல் வைக்க போனோம்ல, சிரிப்பும் கும்மாளமா எவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. எப்பவும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்னப்பா, பேசாம சரோகாவையும் மாணிக்க மாமாவையும் நம்ம வீட்லயே வந்து இருந்துட சொல்லுங்க. போஸ் மாமாவையும் தனாக்கா பத்தியும் பிரச்சனையே கிடையாது, சொல்லவே வேண்டாம். தலையாட்டினா போதும், உடனே போஸ் மாமா இங்க வந்து உட்காந்துருவாரு. ஏய் சும்மாரு, நான் என்ன பையங்களையா பத்து வச்சிருக்கிறேன் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்க? பெத்த எத்தனை பொண்ணாச்சே. அப்பா, இது ரொம்ப அநியாயம். இந்த சட்டத்தை உடனே மாத்தி ஆகணும். எப்படி மாத்தணுங்கிற? இனிமே எல்லா ஆம்பளைங்களும் அவங்க வீட்ல 6 மாசம், பொண்டாட்டி வீட்ல 6 மாசம்னு மாறி மாறி இருக்கணும்னு புதுசா சட்டம் கொண்டு வரணும். இது கூட நல்லா இருக்குதே. பவானி, தேறிட்ட நீ. அட வாப்பா போஸ், தானே வா. சரி தனு, நீங்கள் ஏறு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்ன அவசரம்? வந்தேன் போனேன்னு கிளம்புற? வெளியில் ஒரு ஜோலி இருக்கு மாமா, ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். தனத்தை மெடிக்கல் செக்கப்புக்கு மெட்ராஸ் கூட்டு போகணும், அது விஷயமா தான் போயிட்டு வந்துடுறேன். ஏமாத்தனும் கொஞ்சம் வாட்டமா இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா,
கொஞ்சம் டயர்டா இருக்கு, லேசா தலை சுத்துது, அவ்வளவுதான். நல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்பா, நாளைக்கு மெட்ராஸ்க்கு செக்கப்க்கு போகணும். ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட இப்ப பணம் இல்ல, பணம் ஏற்பாடு பண்ணதான்ப்பா போயிருக்காரு. ஆனா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. ஏப்பா, உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருக்காப்பா? கொஞ்சம் இரு, வரேன். லீலா, இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை தன காட்ட கொடு. என்னப்பா சட்டு சட்டுன்னு ரூபாயை தூக்கி கொடுத்தா சமயத்துல சங்கடப்படுவீங்கன்னு சொன்னீங்க. இந்த உபதேசம்லாம் லீலாக்கு மட்டும்தானா? என்னையே கிண்டல் அடிக்கிறியா? ஏய், நான் சொன்னதுக்கு அர்த்தம் எது முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். அனாவசியத்துக்கு வாரி விட்டு அவசிய செலவு வரும்போது முடிக்கப்படாது. இப்போ தனாக்கு ஆஸ்பத்திரி போகிறது முக்கியமா இல்லையா? அதுக்கு உதவாத பணம் எதுக்கு? நான் சிக்கனமா இருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். புரிஞ்சுதா? அந்த பணத்தை கொண்டு அக்காட்ட கொடு. உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் காலையில தரேன். அரட்டை அரட்டை. அண்ணே, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன, டீசல் விலை இறங்கிடுச்சா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? மார்க்கெட்டில் ஒரு கடை விலைக்கு வருது, பிடிச்சி போட்டால் நல்லா இருக்கும். கூடிய உன்ன மாதிரி ஒருத்தன் இருந்தா ஓஹோன்னு வந்துடலாம். பழனி, சரி வாங்கி போடலாம். நான் பணம் வந்துடுது. கடனை உடனே வாங்கி அந்த கடையை எப்படியா முடிச்சிருங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டின்னு வச்சுங்க, நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. சரி, ஆசை எனக்கும் வண்டியாக இருக்கு. மார்க்கெட்டில் கடை விலை என்ன போதுன்னு தெரியும்ல? ஏண்ணே, நம்ம ஓனர்கிட்ட கேட்டு பார்த்தேண்ணே. அவர் உங்களுக்கு சொந்தம் தானே? மார்க்கெட்டில் என் பேரில் எனக்கு சொந்தமாக ஒரு கடை. ரொம்ப வருஷம் ஆசை தான். ஆனால் முதலாளி என்ன நம்பி அவ்வளோ பணம் கொடுப்பாரான்னு டவுட் ஆச்சா? கேட்டு பாருங்கண்ணே, ஒரு முயற்சி தானே. கேட்டு பார்க்கலாம். கொடுத்துட்டாரு. என் ரொம்ப வருஷம் நோக்கம், எண்ணம் எல்லாம் நடந்துருக்கு. அத்தை, டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. கொண்டு வந்து இந்த கிணத்துல கொட்டு. அத்தை, கோச்சிக்காதீங்க, நான் எதுவுமே வேணும்னு செய்யல. இன்னும் வேணும்னே வேற நீ செய்யணுமா? ஏண்டி, கோயிலுக்கு கீழே போய் கூத்து அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தான் புத்தி இல்ல. உங்க அப்பனுக்கு எங்கடி போச்சு புத்தி? இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கோயில் குளம்னு கூத்தடிக்கிறமேன்னு அறிவு வேண்டாம்? கோச்சிக்காதீங்க அத்தை. உனக்கு மாணிக்கம் மட்டும் வேணும், ஆனா அவனை பெத்து போட்டா வேண்டாம். உனக்கு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை இருக்காடி என்கிட்ட? ராசா, என்ன இது? எண்ணெயில போட்ட பணியார மாதிரி இந்த குதி குதிக்கிற. உன் சத்தம் 7 ஊருக்கு கேக்குது. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ராத்திரி பூரா அனாத மாதிரி ரோட்ல கிடந்தானே, உனக்கு தெரியாதா? அது ஓன் திமிரு. எதிர்த்த விட்டு கல்யாணி தான் நம்மள அங்க வந்து படுத்துக்கிட்டு எத்தனை வாட்டி கூப்பிட்டா. நீ திமிரு பிடிச்சு போய் வீதியில உட்காந்துருந்த. அதுக்கு அவ என்ன பண்ணவா? ஏ கிழவி, வாய மூடிட்டு போ. பெருசா நியாயம் பேச வந்துட்ட. ராசம், ஏதோ சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. விட்டு தள்ளுவியா? அத போய் ராசம், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்க கூடாது. உன் மகன் வெளியூர் போயிட்டு வந்த பிறகு அவன் முகத்துல ஒரு தெளிச்சி இருக்குதே, அதை பாத்தியா? அவன் வீட்லயே அடைஞ்சு கிடக்கும்போது இப்படி அவன் முகத்துல ஒரு தெளிச்சியை பாத்தியா? அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்னமோ பீத்திக்கிட்டு இருக்கிய. ஏ கிழவி, வந்தமா ஏதாவது வாங்கி சாப்பிட்டமா நடைய கட்டு. அதை விட்டுவிட்டு அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலைய விடாத. சரிதா, நீ ஏன் மேல பாய். ஏன்னா ஊரு கிடைச்சவன் பிள்ளையாருக்கு ஆண்டி தானே உனக்கு. நீ தான் ஒண்ணு மத்து போய் கிடக்குற. பெத்த மகனையே மருமகிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு அனாத மாதிரி ஒத்தையா கிடக்குற. என்னையும் அத மாதிரி ஆக்கணும்னு பாக்குறியா? முதல்ல ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யார் கிழவி? ராசா, என்ன இப்படி சுருக்குன்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டியே? உன்னை என் மகன் மாதிரி இதுவரைக்கும் நினைச்சிருந்தேனே. உன் குடும்பத்தை நான் இதுவரைக்கும் பிரிச்சு பார்த்ததே இல்லையே. எனக்கு என் மகன் சந்தோஷமா இருக்கணும்னு பட்டுச்சு. மருமக தனி கொடுத்துட போற மாதிரி நினைக்கிறான்னு எனக்கு தோணுச்சு.
அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள தனி கொடுத்து நான் வச்சுட்டேன். நம்ம சுயநலத்தை விட நம்ம பிள்ளைகளுடைய சுகந்தான் ராசம் பெருசு. நான் என் மருமகளை தாங்குனேன். முட்டாச்சிரிக்கு என்னுடைய அன்பு அவளுக்கு புரியல. என் பிள்ளைய பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சா. சரி போகட்டும், எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்னு தனி கொடுத்து வச்சுட்டேன் ராசம். அவங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன கெட்டு போயிட்டேன். நான் நல்லா தானமா இருக்கேன். அவங்கள பத்தி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட குறை சொல்லியிருப்பேனா? ராசம், சரோ என் மருமக மாதிரி இல்லம்மா. உன் மேல அன்பு வச்சிருக்கா. உன்னை கண்டு பயப்படுறா. நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறா. நீ எள்ளு கேட்டீங்கன்னா எண்ணெயவே கொண்டு வந்து கொடுத்துறா. அவ மனசை புரிஞ்சுக்காம நீதாம அவ மனசை நோகடிக்கிற. அவங்க சந்தோஷமா இருக்கிறது என்னமோ உனக்கு பிடிக்கல. வேண்டாம்மா, நீ செய்யறது பெரிய தப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் ராசம், நான் சொல்றேன், என்னைக்காவது அதை நினைச்சு நீ வேதனைப்படத்தான் போற ராசம். வேதனைப்படத்தான் போற. பாட்டி. சரோம்மா. பாட்டி, ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் அத்தையை பத்தி நல்லா தெரியுமே. அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. இந்த வயசான காலத்துல உடம்பு என்னத்துக்காகும்? அது கிடக்குமா நாய். குலைக்கிற நாய் எப்பவும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. சரோ, ஒன்றை நினச்சித்தாம்மா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன் பாட்டி? அநியாயத்துக்கு நீ வாய் செத்த பொண்ணா இருக்கியே அப்படின்னு தான். சும்மா நீ எதுக்குமா பயப்படுற? அவ நியாயமா பேசுறான்னா நீ பணிஞ்சு போக வேண்டியதான். அவ அநியாயத்துக்கு பேசும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்ன பண்றது பாட்டி? அனுசரிச்சு தானே போகணும். எதுக்கும் ஒரு அளவு இருக்குமா? நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் மீறி எவன் பேசினாலும் சரி, நீ எதிர்த்து பேசு. அப்பதான் எதிராளிக்கு பயம் வரும். அவங்க கோவத்தில் முன்ன பின்ன ஏதாவது பேசினாலும் நீ எதிர்த்தெல்லாம் பேசாத.